ராகாவோட ஃபேமிலி எல்லாருமே வந்து இங்கே ஆகாஷோட வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து அவங்க சித்தி வந்து ஆகாஷோட வந்து அம்மா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வந்து ஓவராக அவங்கள வந்து மரியாதை குறைவாக பேசுகிறாங்க. அதனால் அவங்க வருத்தப்படுறாங்க. அதுக்கடுத்து வந்து பாட்டியும் வந்து அஞ்சலி அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த சூழ்நிலையில் நாள் குறிக்கிறாங்க. இந்த மாதிரி நிச்சயதார்த்தத்துக்கு நிச்சயதார்த்தம் வந்து இந்த நாளில் வச்சுக்கலாம், வர முகூர்த்தத்திலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க வந்து ராகாவோட சித்தி, இந்த மாதிரி வந்து கல்யாணம் தான் வந்து சாதாரண ஒரு பொண்ணு வீட்டில் எடுத்துட்டிங்க, நிச்சயதார்த்தமாவது வந்து நல்லா கிராண்டாக பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அதனால் கிராண்டாக பண்ணால் தான் வந்து என் பையனுக்கு நல்லாயிருக்கும். அதனால் பெரிய மண்டபமாக பாருங்கன்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அவங்க தயங்குறாங்க. இவ்வளோ பெரிய மண்டபம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சித்தி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் எல்லாருமே கேட்குறாங்க. இல்லை, எனக்கு என் பையனோட நிச்சயதார்த்தம் பெரிய கிராண்டாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வேறு வழி இல்லாமல் அபியோட அப்பா வந்து ஒத்துக்கிறாரு. சரி பரவாயில்லைங்க, உங்கள் விருப்பப்படியே செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இங்கே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. வெளியே வந்தோடனே வந்து அபி வந்து கேட்குறாங்க, ஏன்ப்பா ஒத்துக்குனீங்க, அவங்க சொன்னதுக்கெல்லாம் நம்ம எப்படிப்பா ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கவலைப்படுறாங்க. பரவாயில்லம்மா, எல்லாத்தையும் சமாளித்து தானே ஆகணும். அணுவோட விருப்பம் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா, அவன் நல்லா வாழணும்னு முக்கியம் இல்லையா, அவங்க மாமியார் சந்தோஷமாக இருந்ததுன்னா அவன் நல்லா வாழ்வா, அதனால் நம்ம செஞ்சு தான் ஆகணும், எதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி எதாவது நல்லபடி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அணு அவங்க அம்மாவும் சொல்லிட்டுருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, முரளி வந்து ரொம்ப டென்ஷனாக வீட்டுக்கு வராரு. வந்தோடனே வந்து என்ன பண்ணுறாங்க, அவையோட அத்தை வந்து கேட்குறாங்க, என்ன முரளி நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, எங்கே அவங்கெல்லாம் அப்படின்னோடனே, நான் பாதிலே வந்துட்டேன், எனக்கு ரொம்ப வயிறு வெளியாக தான் வந்துட்டேன், சரி இருங்க மோர் போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மோர் எடுத்து கொடுக்குறாங்க. சூட்டால் தான் வந்திருக்கோம், குடிங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து நீங்கள் இப்போ வந்து நடந்துட்டுருக்கல நிச்சயதார்த்தம், அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பேசுனால எனக்கும் அபிக்கும் வந்து கல்யாணத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடி முடியட்டும், நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அதனால் முரளி வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. எப்படியாவது வந்து எனக்கும் அபிக்கும் உடனே வந்து கல்யாணம் நடந்தே ஆகணும், இது ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு. ஆகாஷ் வந்து அணுவோட ஃபோட்டோ வச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது வந்து ராகவும் வந்து அஞ்சலி வந்து அவரை கிண்டல் பண்ணுறாங்க. உனக்கும் வரும்போது தான்டா சரி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எப்படியும் உனக்கும் வந்து கல்யாணம் நடக்க போதில்லை அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து அப்செட் ஆகிற ராகவும், எனக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது யார் சொன்னால், நான் அந்த டைமுக்கு அப்படி சொன்னேன், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயத்தை எடுத்துக்காதரா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆகாஷ் வந்து என்ன இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிடுறாங்க. அபி ஃபேமிலி எல்லாருமே வந்து நிச்சயதார்த்தத்துக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போயிட்டு ஹாலில் போயிட்டு அப்போ வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, சரி டைம் ஆகிடுச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்கு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஆகாஷோட வீட்டில் வந்து எல்லாருமே இறங்குறாங்க. அப்போ வந்து புதுசாக யாரோ வராங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சுந்தரியோட சிஸ்டர் வந்து அங்கே வராங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன சாதாரண இடத்துல போய் பொண்ணு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பில்டப் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து எல்லோரும் முன்னாடியுமே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு பேண்டு வாத்தியம் கிடையாது, ஒரு கச்சேரி இல்லை, ஒன்றுமே இல்லை, நம்மளை இப்படி வரவேற்கிறாங்க அப்படின்னோடனே, இது நிச்சயதார்த்தங்க, அதுக்கு தாங்க நாங்கள் எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட்டு அபியோட அப்பா சொல்கிறாரு. உடனே அபி ஒரு ஐடியா பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன பேண்டு வாத்தியம் தானே வேணும், கச்சேரி தானே வேணும், இப்போ பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் வந்து அவங்களே வந்து பேண்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து நல்லா வந்து வாசிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே அப்படியே வந்து மிரளிட்டு போகிறாங்க. உடனே வந்து ராகவுக்கு ஒன்றுமே புரியல, அபி இவ்வளோ வித்தியாசமான கேரக்டராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அபி இருக்க இடமே என்றைக்குமே சந்தோஷம் தான் நிறைஞ்சிருக்கும், அவள் பாரு எல்லாருமே சந்தோஷப்படுத்திட்டா, பாத்தியா நீ ஓவராக வந்து குறை சொன்னல, இப்போ பேண்டுவாதி எப்படி கலக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து சுந்தரியோட அக்காவுக்கு வந்து செம்ம பல்ப் வாங்குறாங்க. உடனே பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகி அப்படியே, என்ன சுந்தரி இதெல்லாம் அப்படின்னு, ஆமாம் இவ தான் எனக்கு பெரிய பிரச்சனையே, இவ எப்போவுமே இப்படி தான் பண்ணுறா, நம்மளை வந்து நிம்மதியாகவே வாழ விட மாட்டா, இவளை சும்மா விடக்கூடாது, பார்த்துக்கலாம் விடு, உனக்கு இடைஞ்சல் கொடுக்குறவள நான் சும்மா விடுவேனா அப்படின்றாங்க. இதோட முடியுது.